அடுத்து என்ன படத்தோட ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல தேடிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பாட்டு வந்து ஒன்று சஜஸ்ட் ஆச்சு. அது வந்து ஒரு ஹரியானா பாட்டு. அந்த பாட்டை கேட்டுட்டு அதுக்கு கீழே சஜஷன்ல பார்த்தீங்கன்னா ஜிங்காட்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு. சரி என்னன்னா சொல்லிட்டு நான் அந்த பாட்டை வந்து கேட்டேன். அந்த பாட்டு கேட்டோன்னே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த பாட்டோட அந்த படம் பேரை போட்டு பார்க்குறேன். அந்த படம் பேர் வந்து சைராட்னு இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு மராத்தி லாங்குவேஜான படம். அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா மராத்தி லாங்குவேஜ்லேயே 100 crore மேல வசூல் பண்ண ஒரே படம் அதுதான். படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். வழக்கமான ஒரு ஸ்டோரி. ஒரு பொண்ணு பையன் 2 பேரும் வந்து லவ் பண்றாங்க. 2 பேரும் வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவங்க அம்மா அப்பா பிரிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் சேர்ந்தாங்களா இல்லைன்றதான் படத்தோட ஸ்டோரி. என்ன ப்ரோ இது வந்து ரொம்ப பழைய கதை மாதிரி இருக்குன்னு கேட்டா, ஆமா நம்ம ஊர்ல இதை எடுத்து முடிச்சிட்டாங்க. பட் இந்த படம் தான் வந்து அந்த மராத்தி லாங்குவேஜ்லயே ஹையஸ்ட் கலெக்ஷன் இந்த படம் தான். அப்பவே வந்து 100 crore வந்து அடிச்சிருந்திருக்கு. சரி வாங்க இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ள வந்து போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பிட்டக்காரன்னு சொல்லப்படுற ஒரு வில்லேஜ் வந்து காட்டுறாங்க. அந்த வில்லேஜ்ல வந்து கிரிக்கெட் போட்டியோட ஃபைனல் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவான டீம் தான் வந்து செகண்ட் பேட்டிங் வந்து பிடிச்சிட்டு இருக்கு. 7 விக்கெட் போயிருச்சு. இன்னும் 24 பாலுக்கு 42 ரன் என்னமோ அடிக்கணும். மாங்கியான்னு சொல்ல போற ஒரு பையன் என்ன பண்ணிருக்கானா, பேட்டிங் முடிச்சிட்டு இருக்கான். வந்து ஒரு பால கூட அடிக்க மாட்டேங்கிறான். எய்தாப்ல இருக்க கூட அவன் டீம் காரனே பிடிச்சி திட்டான். டே அறா ஏதாச்சும் பண்றாங்கறான். அவனும் ஒவ்வொரு பாலையும் வந்து விட்டுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து பொறுத்து போகிற அந்த டீம்ல இருக்க நம்ம ஹீரோவான ஃப்ரெண்டான சலீம்ன்ற ஒரு பையன் என்ன பண்றான், ஹீரோவை கூப்பிடுறதுக்காண்டி வந்து போறான். வீட்டுல போய் பார்க்கறான். அவனை வந்து ஆளை காணோம். சரி எப்படியும் வந்து ஆளை பார்க்கறதுக்காக போயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து பார்க்கறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. அவனோட பேர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் காளி. ஸோ அவன் என்ன பண்றான், இந்த ஹீரோனை பார்க்கறதுக்காண்டி அவங்க தோப்புக்குள்ளலாம் பூந்து போறான். அங்க வந்து ஒரு வீடு இருக்கு. அந்த பொண்ணு வந்து அந்த கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போறத வந்து பார்க்கறான். அங்க இருக்க ஒரு பைப்ல வந்து வரவங்க போறவங்க தண்ணி அடிச்சு கொடுத்துக்கிட்டு அப்படியே நின்றுகிட்டே இருக்கான். இதை பார்க்குற நம்ம சலீம் என்ன பண்ணியிருப்பானா, இவனை தேடி வந்துட்டு டே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீலாம் ஒரு கேப்டனாடா, அங்க 7 விக்கெட் ஆயிடுச்சு, தோக்க போறோம்னு நினைக்கிறேன், டக்குன்னு வந்து ஆடுறாங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க வர்றான். அந்த மாங்கியா வந்து டே நீ பேட்டை கூட நீ அடிச்சது போன்னு சொல்லிட்டு அவனை போக சொல்லிட்டு வந்து அடிச்சு மேட்சையும் வந்து வின் பண்ணி கொடுத்துறான். அப்ப அந்த ஃபைனல் மேட்சுக்கு வந்து இப்போ கப்பு கொடுக்கணும் இல்லையா, ஒரு சீஃப் கெஸ்டா அந்த ஊரோட எம்எல்ஏ ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் தான் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா. அந்த ஊர்லயே வந்து ஒரு மேற் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவர் வந்து எம்எல்ஏ வேற. ஸோ பணம் பலன்னு அந்த ஊர்ல நிறைய தோட்டம் தரவனு பெரிய பண்ணக்கார மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட ஒரு ஆள் அவர் வந்து இவனை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கப்பை கொடுக்குறாரு. அப்ப கீழே இருக்க அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து கத்துறாங்க, நீங்க வந்து கப்பெல்லாம் கொடுக்க வேணாம் சார், நீங்க வந்து பொண்ணை மட்டும் கொடுங்கன்றாங்க. டேய் வாயம் முடுங்கடா அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். அவனுக்கு இது கேட்டுற போன்ட்டு அடுத்த நாள் இவங்க என்ன பண்றாங்கன்னா காலேஜுக்கு வந்து கிளம்பி போறாங்க. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறாங்க அந்த ஊர்ல. அங்க போயிட்டு அவன் என்ன பண்ணான், ஒழுங்கா படிக்கிறதும் கிடையாது, வெளியே சுத்திட்டு இருக்க மாதிரி தான் வந்து இந்த படம் முழுக்க வந்து காட்டுவாங்க. ஸோ அங்க இவனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருப்பான் பிரதீப்னு. அவன் என்ன பண்றான், மச்சான் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே தான் சரிப்பட்டு வராது, அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்கன்னா அவன் பயப்படுறான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பான், கிணத்துல குளிக்கிறதுக்காண்டி அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்துருப்பான். இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கிணத்துக்குள்ள குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட பேர் வந்து அர்ச்சனா. அவங்க வந்து ஒரு ரக்டான கெல்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் முழுக்க ரொம்ப மாசா இந்த பொண்ணு தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு வாங்கியா டே வெள்ளப்படா, யாரா அவன் ஃப்ரெண்டா, அவனை கூட்டு வெளில போ, நாங்களாம் குளிக்க வரோம் தெரியாதா, எந்திரிச்சு வெளில போனா சொன்னா எல்லாம் பயந்துட்டு போயிடுறாங்க. அதுல அந்த பிரதீப்னு சொல்ல போற ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பானா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ பாக்குறதுக்காண்டி ஓடுறான். இங்க பாடுறா உன் ஆளு வந்து இங்கே எல்லாத்தையும் வந்து குளிக்க விடாம பண்ணிட்டான், வேகமாக வந்து ஏதாச்சும் பண்ணுறான்னா அவன் வீட்டுக்கு போகிறான், அங்கே போய் குளிக்கிறான். ஏன்னா அவன் வந்து மீன் பிடிக்கிறது வந்து ஒரு தொழிலாக வச்சுருப்பான் அவன் ஃப்ரெண்டான சலீம் கூட சேர்ந்து. ஸோ அங்கே மீன் பிடிச்ச கையோட அவங்க அப்பா கூட சேர்ந்து பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த மீன் பிடிச்ச கையோட வீட்டுக்கு வர்றான், குளிக்கிறான், குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அது வரைக்கும் இவங்க என்ன குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கே முடியாத அந்த கிணத்துல குதிக்கிறான். அப்போ அந்த பொண்ணு வந்து மேலே உட்காந்துட்டு ஏன்ப்பா உனக்கு வந்து கண்ணு தெரியலன்னு கேட்குறாங்க. இல்லை நான் பார்க்காம வந்து குதிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த பொண்ணு படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு மேலே நிற்குது. அவன் அப்படியே மெதுவாக ஏறி அந்த பொண்ணு பக்கத்தில் போய் அப்படியே பாப்பாம பாருங்க, செம்மையா இருக்கு இந்த சீனு. ரொம்ப சூப்பரா எடுத்துருந்துருப்பாங்க. அப்பதான் முதல் டைம் அந்த பொண்ணை வந்து க்ளோஸ்ல வந்து பாக்குறான். அவன் மனசே வந்து போகுது. அந்த இடத்துல வைக்கிறாங்க ஒரு பாட்டு, செம்மையா இருக்கு நிஜமா அந்த பாட்டு. அப்படியே கட் ஆகுது. காலேஜை வந்து கட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருப்பான் பிரதீப், டே அவகிட்ட வந்து நீ இனிமே வந்து போய் வந்து ப்ரொபோஸ் மட்டும் பண்ணிடு, வேற எதுவும் பண்ணாத, எவ்வளவு நாள் தான் வந்து நீ இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த சின்ன பையன் என்ன பண்றான், நீங்க ஒரு லெட்டர் எழுதிட்டு அந்த லெட்டர் வந்து இந்த சின்ன பையனை கொடுத்துருவாங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட அந்த சின்ன பையன் போறான். அப்ப அந்த பொண்ணு வந்து கேக்குறாங்க, அம்மா யார் வந்து கொடுத்து விட்டா, பிரஷியா தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பட்ட பேர் வச்சிருப்பாங்க. இப்போ அர்ச்சனாக்கு வந்து அர்ச்சிங்கமோ, பிரசாந்துக்கு வந்து பிரஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரஷியா தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னோடனே எதுக்கு கொடுத்தான்னு போய் கேட்டுட்டு அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் என்ன பண்றான், ஹீரோ கிட்ட போறான். இந்த மாதிரி உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணுன்னே இந்த குட்டி பையன் வேகமா ஓடி வந்து மறுபடியும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்றான் அப்படின்னோடனே அந்த பொண்ணு கேட்கறாங்க மறுபடியும் எதுக்கு என்ன மட்டும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா, மறுபடியும் போய் கேட்டு வாங்குறாங்க. அந்த பையன் ஓடுறான், ஓடியாரான். இந்த பையனுக்கு நிறைய பிஸ்கெட்டு ஐஸ்கிரீம்னு வாங்கி கொடுத்து இவங்க காசே
லெட்டரையும் அழிச்சிருப்பான் போல. அவ்வளோ இது வாங்கி கொடுத்தா அந்த சின்ன பையன் வேலை பார்த்துருப்பான். கடைசி அந்த குட்டி பையன் என்ன பண்ணியிருப்பான், நீ லெட்டர் வாங்கி இல்லைன்னா போன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை தூக்கி போட்டு போயிடுறான். இவங்க எல்லாம் வெளியில நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் போனதுக்கப்புறம் லெட்டரை யாருக்கும் தெரியாமல் வந்து எடுத்துறான். எடுத்து பிரித்து படிச்சுட்டு அவள் போயிடுறான். இப்போ அதுக்கான ரிசல்ட் என்ன தெரியும் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு வரும்போது என்னாச்சு உங்கள் மாமா ஏதோ லெட்டர் கொடுத்தாங்களே அதை பற்றி ரிசல்ட் என்ன சொல்லு அப்படின்னு இவங்க வந்து ஒரு தேர்ட் மேன்ட்ட பேசுகிற மாதிரியே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஆன்சர் வாங்குறதுக்காண்டி பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒரு டைம் கூட வந்து சொல்லியிருந்திருக்க மாட்டான். அவங்க பக்கத்தில் வந்தாவே எந்திரிச்சு போயிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் என்ன பண்ணியிருப்பானா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் வந்து ஒரு லெட்டர் தரேன், ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு நீயே போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசாந்த் கிட்ட வந்து கொடுக்க சொல்கிறாங்க. பிரசாந்த் என்ன பண்ணுறான், அந்த லெட்டரை வாங்கிட்டு அவன் பக்கத்தில் போகிறான். ஆனால் கொடுக்கல. உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாங்கியான்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட மாமா பையன். ஸோ இந்த பொண்ணை தான் வந்து இவன் கல்யாணம் பண்ணுறதா இருக்கும். ஸோ அந்த மாங்கியா வந்து பார்த்துறான். பார்த்துட்டு இந்த மாதிரி பிரஷியா உன் பாக்கெட்டில் என்ன இருக்குங்க காட்டு, ஏதோ லெட்டர் கொண்டு வந்தியே குடுறாங்கிறான். இவன் வந்து பயப்படுறான். கொஞ்சம் பிரஷியா வந்து பயப்படுறான். ஏய் போடா மாங்கியா, உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை போடா அப்படிங்கிறான். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு வந்து சண்டை வந்துடுது. சண்டை அப்படியே முட்டிக்கிட்டு வருது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்போவே போயிட்டாங்க. இப்போ இந்த சண்டை கேள்விப்பட்டு மறுபடியும் பார்க்கறதுக்காண்டி வந்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாங்கையா பிடிச்சி, ஏய் உனக்குடா இங்கே வேலை போடா, அங்கே பார்த்தியா இரு, உங்ககிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன்ல உன்னை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு, மறுபடியும் அதே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் போடா அப்படின்னோடனே இந்த பிரதீப்புக்கும் சரி எல்லாத்தையும் தெரிஞ்சு போயிங்க. பாரு அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாடா, உனக்கு இன்னும் புரியலாங்கிறாங்க. இவனுக்கு தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பா அர்ச்சனா, அவங்களோட டிராக்டரை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டு பக்கம் வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எங்கள் ஃபார்முக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்திருப்பான். அப்போ அந்த பொண்ணு கத்தி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஃபார்முக்கு போகிறேன் நான் வந்து சேர்ந்துருங்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவன் ஃப்ரெண்டு கூட சொன்னான், டே மரமண்டையாட நீனு, அந்த பொண்ணு வந்து உன்னை கூப்பிட்றாடா போய் என்னென்னு பாடுறாங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த டிராக்டரை ஓட்டிட்டு போயிடுறான். இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சுற்றி வளைச்சு அந்த ஃபார்முக்கு வந்து போய் சேர்ந்துறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இது எல்லாமே எங்கள் இடம் தான், இந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு தான், அது உண்மை தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேர் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போயிடறாங்க. இப்போ இவங்க 2 பேர் மட்டும் பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஐ லவ்னு வந்து சொல்லிடுறான். இவனுக்கு வந்து தாங்க முடியாத மகிழ்ச்சி ஆயிடுது. அடுத்த நாள் வந்து காலேஜுக்கு போகிறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வச்ச கண்ணு வாங்காமல் கிளாஸில் ஃபுல்லாக உட்காந்து இவனையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இவனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, என்ன சொல்கிறேனே தெரியாமல் இருக்கான். அப்படியே நாட்கள் போகுது. 2 பேரும் வந்து சந்திக்கிறாங்க. அப்படியே அவளும் வந்து ஃபோன் நம்பர் கேட்குறான். இவன் கிட்ட ஃபோன் கிடையாது. இவன் ஃப்ரெண்ட் அந்த சலீம் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பான், மீன் பிடிக்கவும் போவான், அட் த சேம் டைம் வந்து ஒரு கரேஜில் வந்து 2 வீலர் மெக்கானிக்காகவும் இருப்பான். ஸோ அவங்க கஸ்டமர்னால் அந்த நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த நம்பரை வந்து அவன் கொடுத்து விட்ருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் வந்து மீட் பண்ணாமே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்றை வந்து நாங்கள் மீட் பண்ணவே இல்லை, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து கேட்குறான். நீ வந்து எங்கள் தம்பியோட பர்த்டே பார்ட்டி வருது ஃப்ரெண்ட்ஸு, நீ வேணா எங்கள் வீட்டுக்கு வாவே அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருந்திருப்பானா, அன்றைக்கி நைட்டு வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து போகிறாங்க. அங்கே ஒரு பாட்டு, இந்த பாட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஜிங்காட்னு வரும். அந்த பாட்டு முடிகிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், முன்னாடி ஃபோனில் பேசும்போது ஒரு கிஸ் கொடுன்னு வந்து கேட்டுருந்துருப்பான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்திருக்கும். இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த காருக்குள்ளே போய் உட்காந்துருந்துருப்பான். இவனும் போயிருந்துருப்பான். அப்போ அவங்க 2 பேரும் அந்த காருக்குள்ளே வந்து ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலேருந்து அவங்க அப்பா வந்து பார்த்துருவாரு. பார்த்துட்டு ஆள் அனுப்பிச்சிருந்துருப்பாங்க. வந்து இவங்க அடின்னு அடித்து இவனை தூக்கி எரிஞ்சிருந்திருப்பாங்க. அவன் ஃப்ரெண்டு சலீம் தான் வந்து காவலுக்கு நின்றுருப்பான். அவனே அடித்து தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பானா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் அவங்க ஆளெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த பிரசியாவோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இந்த மாதிரி உன் பையன் வந்து சேராத சேர்க்க வந்து சேர்ந்துட்டான், அவன் உயிரோடு இருக்கணும்னா நீங்கள் இன்றைக்கே வந்து ஊரை விட்டு கிளம்பி ஓடிடுங்கன்னு வந்து அவங்க அம்மா அப்பாலாம் மிரட்டிட்டு போயிருந்துருப்பாங்க. இல்லை சார் நாங்கள் வந்து போயிடுறோம், இவனை வந்து நாளைக்கே வந்து நான் கர்மாலாவுக்கு வந்து அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்த நாள் இவன் என்ன பண்ணுறான்னா அதே மாதிரி வந்து அந்த கர்மாலாவுக்கு இவங்க அப்பா வந்து அவங்கள கொண்டு போய் அனுப்பிச்சி விட்றாங்க. இவங்க 2 பேரும் வந்து பேசாமே இருக்காங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா கர்மாலாவுக்கு வந்து போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் எப்போ போல இருக்கான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மங்கையா இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அவளை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு தெரியாமல் இந்த கர்மாலாவுக்கு வந்து இருந்திருப்பான். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி என்னால் வந்து ஒன்று பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஆள ஆரம்பிச்சிருந்திருப்பான். சரி இங்கேருந்து நம்ம எங்கேயாச்சும் தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா பிளானோட வந்து நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருப்பான் அந்த அர்ச்சனா. ஸோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணியிருந்திருப்பானா இங்கேருந்து தப்பிச்சு புனேக்கு போயிடலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பானா புனேக்கு போகிற ஒரு பஸ்ஸில் வந்து ஏறிடுவாங்க. பஸ்லேயே உட்காந்துருவாங்க. பஸ்ஸும் கிளம்பிடும். ஆனால் அந்த பஸ் வந்து எங்கே போகுதுன்னு தெரியாமல் ஏறி உட்காந்துருப்பாங்க. அது வந்து புனேக்கு போகாது. அது பார்த்தீங்கன்னா இவங்களோட வில்லேஜுக்கு போகிற ஒரு பஸ்ஸாக தான் இருந்துருக்கும். அந்த பஸ் வந்து போயிட்டுருக்க இடையில வந்து இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பானா இறங்கி இந்த பொண்ணோட அந்த காட்டுக்குள்ளே வந்து ஓட ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. அங்கே இந்த பொண்ணெல்லாம் தேடி ஊர் ஃபுல்லுக்கு வந்து எல்லோரும் தேடிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களும் வந்து மாட்டிப்பாங்க.
அடின்னு அடிச்சு இவங்களை என்ன பண்ணியிருந்திருப்பானா இவங்க ஃப்ரெண்டு அந்த பிரசாந்த் இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போட்டு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அர்ச்சனா வந்து பிரசாந்த் வந்து ரேப் பண்ணதாகவும் அதனால வந்து இவங்க எல்லாத்தையும் ஜெயிலில் போடுறதாகவும் வந்து ஒரு பொய்யான ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்காது. வந்து சும்மா கையெழுத்து போட சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்திருப்பான். ஏன்னா வெளியில் விட்டுருவான்னு நினச்சிட்டு அந்த மாங்கியா தான் வந்து இந்த விஷயத்த சொன்னோடனே இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அந்த தான் எல்லாத்தையும் வந்து கிழிச்சு எரிஞ்சிருந்திருப்பான். ஒழுங்காக அவங்கள விடு, இல்லைனா அந்த துப்பாக்கி எடுத்து உங்களை வந்து போட்டுத்துறேன்னு சொல்லி மிரட்டியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த கேஸை வந்து இப்போ கிழிச்சு போட்டாங்க. நம்ம எஃப்ஐஆர் போட முடியாது. ஸோ அவங்கள வந்து வெளியில் விட்டுருந்துருப்பாங்க. வெளியில் விட்டோன்னே என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இவங்களை மறுபடியும் வண்டியில் ஏற்றி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் இவன் என்ன பண்ணுறான், அவளை வந்து கூட்டிகிட்டு காரில் வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த காட்டுக்குள்ளே அந்த சண்டையை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், காருக்குள்ளே வந்து இறங்கி ஓடி வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டே இருந்திருப்பான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து துப்பாக்கி வச்சுருந்துருப்பான். ஸோ அந்த துப்பாக்கி வந்து ஒரு போலீஸ்காரன் தான் வச்சுருந்துருப்பான். அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு ஒழுங்காக போயிருங்க இல்லைனா சுட்டுருவேன்மா யாரும் கேட்க மாட்டாங்க. டக்குன்னு ஒருத்தனை வந்து சுட்டுருவான். அது பார்த்தீங்கன்னா கையில் போட்டுரும். அங்கேருந்து நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு கையில் எதுவுமே இல்லாமல் அவங்க என்ன அப்படியே வேகமாக ஓடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து ஒரு ரயில் போயிட்டு இருந்திருக்கும். அந்த ட்ரெயினில் வந்து ஏறிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போய் சேர்ந்துருது. இப்போ அந்த ஹைதராபாத் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஊரும் புதுசு, லாங்குவேஜும் புதுசு, என்ன பேசுகிறாங்கன்னு வேறு தெரியாது. இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் தெலுங்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அதுபடி மேனேஜ் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஒவ்வொரு லாட்ஜாக போய் பார்த்துருந்துருப்பாங்க. எங்கேயுமே வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டு வந்துருக்க மாட்டாங்க. படத்துக்கு போயிருந்துருப்பாங்க. அப்படியே இருட்டாக இருந்திருக்கும். எங்கே போக தெரியாமல் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காரலான்னு பார்த்துருந்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைம் 12-1 மணிலாம் ஆச்சுன்னா என்ன நடக்குன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஊரில் இருக்க சில லோக்கல் பசங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடக்க பார்த்துருந்துருப்பாங்க. இவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு பார்ட்டி ஒருத்தவங்க வந்து பார்த்துருவாங்க. அந்த 2 பேரையும் விடுங்களா, இல்லைனா வந்து எங்கள் ஆளுகளை கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொன்னோடனே அவங்களும் பயந்து போய் விட்டுறாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு அந்த பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்னதான், நான் வந்து ஒரு சின்ன கடை வச்சுருந்துருக்கேன், இது வந்து உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து இங்கேயே தங்கிக்கங்களேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்கார வீட்டில் மினரல் வாட்டர்லாம் குடிச்சு வளர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து இந்த வீடு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் உள்ள தங்குறதுக்கே. அந்த பொண்ணுக்கு சமைக்க கூட வந்து தெரிஞ்சிருந்திருக்காது. ஸோ உங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழ ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிக்கு வந்து இன்னொரு வீடு ஒன்று இருந்திருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அதில் வந்து கடைக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் தங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சாவி கொடுத்துருந்துருப்பாங்க. அதை போய் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து வாழ ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அங்கே இருக்க ஒரு கடைக்கு வந்து வேலைக்கு போயிருந்திருப்பான். அதாவது இந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வேலை பார்க்குற அதே கடைக்கு தான் வந்து இவனும் வேலை பார்க்க போயிருந்திருப்பான். இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், வீட்டிலே இருந்திருப்பான். அவன் டெய்லியும் போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்துருந்துருப்பான். இவன் வீட்டிலே இருந்திருப்பான். ஆனால் இவளுக்கு சமைக்கவும் தெரியாது. அவன் தான் கொஞ்ச நாளைக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருந்திருப்பான். இப்படியே போக போக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சலிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாழ்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பான். அப்போ இவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா எனக்கு வந்து ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட வந்து கேட்டுருந்துருப்பான். அந்த பாட்டி என்ன பண்ணியிருந்திருப்பானா இந்த அர்ச்சனாவை கூட்டிக்கிட்டு அங்கே இருக்க ஒரு சோடா கம்பெனியில் போய் சேர்த்து விட்டுருந்துருப்பாங்க. இவ்வளோ வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருந்திருப்பான். இவனும் அந்த பாட்டி கடைக்கு போயிருந்திருப்பான். கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் பேசுறது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுலேருந்து ரொம்ப கம்மியாயிட்டே போயிருந்திருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த மாதிரி வந்து நம்ம படத்துக்கு போகலாமா சொல்லி வந்து கூப்பிட்டுருந்துருப்பான். ஏன்னா இவன் என்ன சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் நீ லீவ் போட அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இல்லை நிறையா லோடெலாம் இருக்குது நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். அப்புறம் அவன் கூப்பிட்டதுனால அந்த வேலையை வந்து லீவை போட்டு இவன் என்ன பண்ணியிருப்பான், இவனை பார்க்கறதுக்கு வந்திருந்திருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், எனக்கு வேலை இருக்குது என்னால் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா இந்த பொண்ணு அடிக்கடி வந்து ஃபோனில் யார் கூட பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து டவுட்டை ஏற்படுத்தியிருந்திருக்கும். ரெண்டாவது இவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா இந்த பொண்ணை வாட்ச் பண்ணுறதுனால இவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற சூப்பர்வைசர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட இவன் பேசுகிறதையும் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பான். அதனாலே பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இவன் மேலே இருக்க ட்ரஸ்ட் வந்து போக ஆரம்பிச்சிருந்திருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் படத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டு வந்திருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பான், அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்போ அங்கே இருக்க சூப்பர்வைசர் கிட்ட வந்து இவன் பேசிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்துட்டு இவனுக்கு செம்ம கோமா இருந்திருக்கும். இவன் வந்து சந்தேகப்பட்டு பேச ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்படியே அவங்க 2 பேருக்கு சண்டை வந்து அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா இவனை விட்டுட்டு ஒரு ஆட்டோ ஏறி வந்து வேகமாக போயிருந்திருப்பான். சரி எப்படியும் வந்து வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு நம்ம பிரசாந்த் என்ன பண்ணியிருந்திருப்பானா வீட்டுக்கு வேகமாக ஓடி போய் பார்க்குறான். அங்கே வந்து அவன் வரல. அப்போ அந்த பாட்டிக்கிட்ட சொல்லி கூட அழ ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, உங்க 2 பேருக்கிட்டே வந்து நான் முன்னாடியிலேருந்தே சொன்னேன் சண்டை போடாதீங்கன்னு 2 பேரும் விட்டு கொடுத்தே போக மாட்டேன்றீங்க. இப்போ அவள் போயிட்டா அவ்வளோதான், இனிமேல் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து போயிருந்திருப்பாங்க. இவன் அப்படியே புலம்பி அழ ஆரம்பிச்சிருந்திருப்பான். அவளை நினச்சி நம்ம பண்ணதை வந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு தூக்குப்படம் வந்து பார்த்துருந்துருப்பான். அதுவும் அவனால் முடியாது, அப்படியே வந்து அழுதுகிட்டே இருந்திருப்பான். அப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறதுக்காண்டி ரயில்வே
ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின்லேயே ஏறி உட்காந்துருந்துருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு வயசான பாட்டி தாத்தா வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாச்சும் காசு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி அந்த பாட்டி வந்து கேட்பாங்க. இந்த தருணத்துலேயும் தன்னோட ஹஸ்பண்டை விடாமல் இந்த பாட்டி வந்து இருக்காங்களேன்றதை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக மறுபடியும் இவனை தேடி அவங்களோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து அவன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இனிமேல் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணி வச்சிடறாங்க. இப்படியே சில வருஷங்கள் வந்து போயிடுது. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அவங்க வேலை பார்த்த அதே கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசர் பொசிஷனுக்கு வந்து போயிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா அந்த பாட்டி கடையில் வேலை பார்க்குறத விட்டுட்டு பைக் கம்பெனியில் போய் வேலை செஞ்சுருப்பான் ஒரு மெக்கானிக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து மாதம் வந்து ஒரு 40,000 கிட்ட வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால அவங்க வீட்டையும் வந்து வேற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு நல்ல வீடு, குழந்தையும் வந்து பிறந்திருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருப்பானா இவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருப்பான் இந்த டைமில். அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ பேர குழந்தை பிறந்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான பொருள்கள்லாம் வந்து அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து ஆளுகள் எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. இவன் அன்னைக்குன்னு பார்த்துட்டு கடைக்கு வந்து எங்கேயோ போயிருந்திருப்பான், வீட்டில் இருந்திருக்க மாட்டான். இந்த பக்கம் இவன் மட்டும் தான் வந்து இப்போ இருந்திருப்பான். ஸோ அப்போ அந்த ஊர்லேருந்து நிறைய பேர்லாம் வந்துருப்பாங்க இவங்களை பார்க்கறதுக்காண்டி. அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தை வந்து விளாண்டுட்டு இருக்கு இல்லையா, அந்த குழந்தை வந்து பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி வந்து நான் கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ வீட்டில் இவன் மட்டும் தான் இருக்கான். வந்தவங்களுக்கு வந்து தண்ணிலாம் வந்து கொடுத்துருந்துருப்பான். அட் சேம் டைம் அவனும் வெளியில போயிட்டு உள்ள வந்திருப்பான். என்னாச்சு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே இங்க பாத்தியா எங்க அம்மா எனக்காண்டி நம்ம குழந்தைக்காண்டி என்னெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காமிச்சிருப்பான். அவங்க நம்மளெல்லாம் வந்து சேர்த்துப்பாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்டா சொல்லி அவ வந்து பேசியிருந்திருப்பான். அப்படியே வந்து காஃபியும் போட்டு இருந்திருப்பாங்க. அதை கொண்டு போய் எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படியே அந்த சீன் வந்து கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க குழந்தைய ஒரு ஆன்ட்டி வந்து எடுத்துட்டு போனான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்ட்டி வந்து கடைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து அந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து விட்டு இருந்திருப்பாங்க. அந்த குழந்தை மெதுவாக நடந்து வீட்டுக்குள்ள வந்து போற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்ப அந்த வீட்டு கிச்சனுக்குள்ள பாத்தீங்கன்னா அர்ச்சனாவும் பிரசாந்த் வந்து கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. அந்த குழந்தை அதை பார்த்து பதறி போய் அப்படியே கத்திக்கிட்டே அழுதுட்டு வெளியில போகுது. அப்படியே இந்த படமும் முடிஞ்சிடும். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படம் வந்து ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு லவ் சப்ஜெக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான். 4-5 பாட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட காமெடி, பொண்ணை வம்புடுக்கிறதுன்னு ஒரு மாதிரியே போய்கிட்டே இருக்கும். பட் அந்த லவ் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இவங்க ஃபேமிலியை அட்டாக் பண்றதா இருக்கட்டும், அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேமிலி ஊரை விட்டு போறதா இருக்கட்டும், இவன் வந்து வெளியில போய் செட்டில் ஆகிறதா இருக்கட்டும்ட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக எடுத்து போயிட்டே இருந்திருப்பான். ஏன் கிளைமேக்ஸில் ஒருவேளை இப்போ குழந்தையும் பிறந்துருச்சு எப்படியும் வந்து வீட்டில் சேர்த்துப்பாங்க சொல்லி அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அனுப்பிச்சு வச்ச அந்த ஆள் என்ன பண்ணியிருப்பான், ஏன்னா இவங்களே வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அப்பா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்போ எம்எல்ஏவும் இருந்திருக்க மாட்டான், இன்னொரு பொண்ணுக்கு தான் வந்து எம்எல்ஏ பதவி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய கோவத்தினால இவங்க அனுப்பி வச்ச அந்த ஆள் என்ன பண்ணியிருப்பான்னா இந்த ஜாதி இதனால இவங்களை வந்து கொலை பண்ணியிருப்பான். இது எப்போ மாறப்போகுதுன்னு வந்து தெரியல. ஆனா ஒண்ணு நான் பார்த்த நிறைய நார்த் இந்தியன்ஸ்ல இருக்க ரீஜியன் படங்கள்லாம் பார்க்கும்போது அங்க இருக்க ஊரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு வந்து இட்ஸ் வே பெட்டர், வெல் டெவலப்ட் ஐ திங்க். பட் வாட் எவர் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஜாதின்ற ஒரு இது மட்டும்தான் இன்னும் போகாமே இருக்கு. ஜாதி மதம் நம்ம பிரிஞ்சு தான் கிடக்கிறோம். அது நம்ம மட்டும் விதிவிலக்கெல்லாம் இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக ஸ்கூல் பசங்க வந்து ஒரு பையனை போய் என்ன பண்ணான்னு வந்து நமக்கே தெரியும். இது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. இது எப்போ மாறும்னு வந்து நமக்கும் தெரியாது. இந்த படத்துல எந்த விதமான அடல் கண்டென்ட் கிடையாது. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க. எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படங்கள் எந்த படமும் ஒன்று மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல காமெடியா இருக்கும். அட் சேம் டைம் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து முடிச்சிருப்பாங்க. இதனால தான் என்னமோ இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்குன்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வந்து கரெக்டாக வச்சிருப்பாங்க. சிரிக்கவும் செய்யும், அளவும் செய்யும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மிஸ் பண்ணக்கூடாத படங்கள் எந்த படமும் ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.